நைட் அவுட் போகலான்னு சொல்லிட்டு டி நகரில் உள்ள அஜீஸ் பாய் கடை புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே தான் போகலான்னு பிளான் போட்டோம். இந்த வீடியோ நான் எப்போ ஷூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா December 31 நைட் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ சரி, கடைக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன் செட்டப் பார்த்தோம். இங்கே தான் இட்லி இடியாப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளே நுழைஞ்சு பார்த்தா எனக்கும் இல்லாத ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த கடை பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்ச கடை, அதனால நாங்கள் எப்போ போனாலும் எங்களை என்ன இவ்வளோ நாள் கழிச்சு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம மெனு கார்டு என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கடையிலன்னு திறந்து பார்த்தோம். மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு ஜாமாங்க. நம்ம வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கி பொருள் எடுத்துகிட்டு வந்தோன்னே காமிக்கிறோம். அவங்களாம் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்தனால நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு காலி ஆயிடுச்சு, இடம் வந்து பிடிச்சி தந்தாங்க அந்த கடையில் உள்ளவங்களே. நம்ம என்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்யூஸ்டு சிக்கன் கிரீமி பிரெயின் தட்டு இட்லி, அப்புறம் பொரிச்ச பரோட்டா, எல்லாமே டேஸ்ட் வைஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியோட ரைத்தா பச்சடிலாம் தந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஃப்யூஸ்டு சிக்கன் ஸ்பைசி வாங்கினோம். அப்புறம் கீ பரோட்டா வாங்கினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் கீ பரோட்டா, சால்னா, இன்ஃப்யூஸ்டு சிக்கன் எல்லாமே வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓவராலாக நல்லா இருந்துச்சு கைஸ். நாங்கள் கைஸ் உங்களுக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நூல் பரோட்டா கேட்டிருந்தேன். நூல் பரோட்டாவும் வாங்கி தந்தாங்க. நூல் பரோட்டாவும் ஹனி சிக்கனும் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா நாங்கள் சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கொத்து அல்வான்னாங்க, ஏதோ பரோட்டாவில் செய்கிறது, அதுவும் நல்லா இருந்துச்சு கைஸ். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஆறி போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே இருக்கும்போது மேலே பார்த்தா நான் தெரியறேன், சாப்பிட்றேன்னா எல்லோரும் தெரியணும். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு கோலி சோடா வாங்கி இந்த விலாகை முடிச்சுக்கிறேன் கைஸ். நீங்கள் டி நகர் பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் இந்த கடையில் விசிட் பண்ணி பாருங்கள். பாய் கைஸ், பாய்.